வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிகளுக்கிடையே மக்களவையில் பொதுத் தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா தாக்கல். நாடாளுமன்றத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். சிவகாசி பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 4 லட்சம் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கிய அரசாணை ரத்து. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஆகஸ்ட் மாதம் அதிமுக செயற்குழு கூட்டத்தை கூட்ட ஆயத்தமாகி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. காமன்வெல்த் போட்டியில் வெள்ளி வென்ற ராஜா முத்துப்பாண்டிக்கு வாழ்த்து தெரிவித்தார் டிடிவி தினகரன். இனி விரிவான செய்திகளை காணலாம். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிகளுக்கிடையே மக்களவையில் பொதுத் தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் முறைகேடுகளை தடுப்பதற்காக மக்களவையில் பொதுத் தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்டு உள்ளது. எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே மசோதாவை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அறிமுகம் செய்தார். வினாத்தாள் கசிவு தேர்வு தொடர்பான மோசடிகளில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை வழங்கும் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட உள்ளது. முறைகேட்டின் தீவிரத்தை பொறுத்து 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் வகையில் திருத்தம் செய்யப்படும். திட்டமிட்டு குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள் சிறையும் ரூபாய் 10 கோடி வரை அபராதம் விதிக்கப்படும். மேல்முறையீடு வழக்குகள் 3 மாதத்திற்குள் முடிக்க வேண்டும். தவறு செய்யும் நிறுவனங்கள் பொதுத் தேர்வுகளை நடத்த விதிக்கப்படும் தடை காலம் 8 ஆண்டுகளாக உயர்த்தப்படும் என்பன உள்ளிட்ட சரத்துகள் மசோதாவில் இடம்பெற்று உள்ளன. மாணவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்தும் மத்திய அரசு பதிலளிக்க வலியுறுத்தியும் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஈடுபட்டன. அமளிக்கிடையே இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு உள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தேர்வு முறைகேட்டை கண்டித்து தலைநகர் டெல்லியில் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தை தொடர்ந்து மத்திய கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலகினார். மேலும் நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க பொதுத் தேர்வுகள் சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்தது. இந்த மசோதா சட்டமான பின்னர் தேர்வு முறைகேட்டில் ஈடுபடுபவர்கள் மீதான தண்டனை அபராதம் அதிகமாக உள்ளது. இந்நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற வளாகத்தில் பேன் நீட் என்ற பதாகையை ஏந்தி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். சிவகாசி வட்டம் செங்கமலப்பட்டி பகுதியில் இயங்கி வந்த பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 4 லட்சம் நிதியுதவியை வழங்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்து உள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் செங்கமலப்பட்டி பகுதியில் நேற்று காலை தனியாருக்கு சொந்தமான இடத்தில் முறையான அனுமதி பெறாமல் இயங்கி வந்த பட்டாசு ஆலையில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெடிவிபத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த ராம் பிரகாஷ், ராமச்சந்திரன், இன்னாசி முத்து மற்றும் நாராயணபுரத்தைச் சேர்ந்த பாண்டிதுரை ஆகியோர் உயிரிழந்தனர் என்ற துயரமான செய்தியை அறிந்து மிகவும் வருத்தமும் வேதனையும் அடைந்தேன் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளேன் என்றும் முறையான அனுமதி பெறாமல் சட்டத்திற்கு புறம்பாக பட்டாசு ஆலைகள் நடத்தப்படுகின்றனவா என்பதை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டுள்ளேன் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கிய அரசாணையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 27 அன்று கரூரில் தாவேக தலைவர் ஜோசப் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே இந்த சம்பவத்தில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கி முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவுகளை நேரில் வழங்கியிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை சூளையைச் சேர்ந்த வழக்கறிஞர் பிரபாகரன், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் கிளிட்டஸ் மற்றும் அரசு வேலைக்கு படித்து வரும் ஒருவர் என 3 பேர் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தனர்.
அந்த மனுவில் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஏற்கனவே அரசு 10 லட்சம் ரூபாயும் தாவேக்கு சார்பில் 20 லட்சம் ரூபாயும் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டு உள்ளது. மேலும் கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்குவது தொடர்பாக கடந்த 2020ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணையில் அரசியல் கூட்டங்களில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு வேலை வழங்குவது தொடர்பாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்று மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டு உள்ளது. கரூர் வழக்கு புலன் விசாரணையில் உள்ளபோது பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை வழங்குவது விசாரணையில் தலையிடுவதைப் போல உள்ளதாகவும் இது சாட்சியத்தை மாற்றி கெடுக்க நிர்பந்திக்கும் வகையில் உள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் கரூரில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு வேலை வழங்கியதற்கான வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் முடிவில் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கிய அரசாணையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக வழக்கறிஞர் தெரிவிக்கையில், இதுல நம்ம கம்பேஷனேட் கிரவுண்ட்ல, அதாவது கருணை அடிப்படையில இந்த இறந்து போன குடும்பங்களுக்கு இந்த வேலை கொடுக்கலாமா கூடாதா என்ற கொஸ்டின் தான் இந்த கோர்ட்ல இன்னைக்கு எழுந்துச்சு. அதுக்கு நாங்க எங்களோட வாதத்தை வச்சோம். எங்க வாதம் என்னன்னா, கம்பேஷனேட் கிரவுண்ட்ல இவங்க எலிஜிபிள் கிடையாது. இவங்க கருணை அடிப்படையில இந்த 41 குடும்பங்களுக்கு வேலை கொடுக்க அவங்க தகுதி கிடையாது. கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கறது 3 நபர்களுக்கு மட்டும்தான் வரும். ஒன்று ஏற்கனவே இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவர் இறந்து விபத்தின் காரணமோ ஏதோ ஒரு காரணமோ வேலையில் இருக்கையில சர்வீஸ் பீரியட்ல இறந்து போயிருந்தா அவங்க ஃபேமிலிக்கு கொடுக்கணும். ரெண்டாவது மெடிக்கல் இன்வாலிடேஷனால இறந்து போற கவர்மெண்ட் சர்வெண்ட் கொடுக்கணும். அது மிஸ்ஸிங் கவர்மெண்ட் சர்வெண்ட். இந்த 3 பேருக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். இதை தவிர வேற யாருக்குமே கவர்மெண்ட் கொடுக்கக்கூடாது, கொடுக்கவும் முடியாது. ரூல்ஸ் அதுதான் இருக்கு. ரூல்ஸை பைண்ட் பண்ணி தான் கவர்மெண்ட் நடக்கணும். இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் ஆண்டுக்கு ஒருமுறை பொதுக்குழுவையும் 2 முறை செயற்குழுவையும் கூட்ட வேண்டும் என விதி உள்ள நிலையில் ஆகஸ்ட் மாதம் அதிமுக செயற்குழு கூட்டத்தை கூட்ட கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆயத்தமாக வருகிறார். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் உட்கட்சி பூசல் தடை தூக்கி உள்ள நிலையில் அதை சமாளிக்க எடப்பாடி பழனிசாமி பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறார். அதிமுகவில் அமைப்பு ரீதியாக 85 மாவட்டங்கள் இருக்கின்றன. சட்டசபை தேர்தல் தோல்வி தொடர்பாக கடந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி முதல் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளையும் அழைத்து பேசி வந்தார். கூட்டத்திற்கு வராதவர்களின் பெயர்களை தனியாக குறித்து வைத்து கொண்டார். இந்த கூட்டம் கடந்த 25ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், CV சண்முகம், P தங்கமணி உள்ளிட்டோர் பங்கேற்கவில்லை. இதேபோல் சட்டமன்ற உறுப்பினர்கள் அருண்மொழி தேவன், சுகுமார், ராகேஷ் உள்ளிட்டோரும் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிலையில் கூட்டத்தில் கலந்து கொள்ளாத அதிமுக நிர்வாகிகளிடம் விளக்கம் கேட்க எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்திருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் அதிருப்தியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உடன்பாடாதவர்களை கட்சியை விட்டு நீக்கிவிட்டு காலியாகும் கட்சி பதவிகளுக்கு உடனடியாக நிர்வாகிகளையும் நியமிக்க அடுத்த மாதம் அதிமுக செயற்குழு கூட்டத்தையும் கூட்ட எடப்பாடி பழனிசாமி ஆயத்தமாகி வருகிறார். காமன்வெல்த் போட்டியில் வெள்ளி வென்ற ராஜா முத்துப்பாண்டிக்கு டிடிவி தினகரன் வாழ்த்து தெரிவித்து உள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டு உள்ளார். அதில் ஸ்காட்லாந்தில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுத் தொடரில் பளுதூக்கு பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கும் கோவில்பட்டி சங்கரலிங்கபுரத்தை சார்ந்த ராஜா முத்துப்பாண்டிக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என டிடிவி தினகரன் தெரிவித்து உள்ளார். மேலும் தனது தொடர் பயிற்சியாலும் விடாமுயற்சியாலும் காமன்வெல்த் தொடரில் வெள்ளிப்பதக்கம் வென்று தாய்நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கும் ராஜா முத்துப்பாண்டியின் வெற்றி பயணம் மென்மேலும் தொடரட்டும் என டிடிவி தினகரன் வாழ்த்தியுள்ளார். முதலமைச்சர் டெல்லியில் நடைபெறும் புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்றால் அதிக அளவிலான கூட்ட நெரிசல் ஏற்பட்டு விழாவை நடத்துவதில் சிரமம் ஏற்படக்கூடும் என்பதால் நிகழ்ச்சியில் பங்கேற்பதை தவிர்ப்பது நல்லது என தாமே முதலமைச்சரிடம் தெரிவித்ததாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்தித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் புத்தக வெளியீட்டு விழாவில் மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நூல்களை வெளியிடுகிறார். அந்த விழாவில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் முதல் பிரதியை பெற்றுக்கொள்வார் என்றும் வைகோ தெரிவித்தார். மேலும் நூல்களின் முதல் பிரதியை தமிழக முதலமைச்சரிடம் வழங்க வேண்டும் என சிலர் கேட்டபோது அதற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சம்மதம் தெரிவித்த நிலையில் முதலமைச்சர் டெல்லி நிகழ்ச்சியில் பங்கேற்றால் அதிக அளவிலான கூட்ட நெரிசல் ஏற்பட்டு விழாவை நடத்துவதில் சிரமம் ஏற்படக்கூடும் என்பதால் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதை தவிர்ப்பது நல்லது என முதலமைச்சரிடம் தெரிவித்ததாக வைகோ செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்தார்.
பத்திரப்பதிவிற்கு கையூட்டு பெறும் செல்லம்பட்டி சார்பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாட்டாளி மக்கள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். மதுரை மாவட்டம் செல்லம்பட்டி சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவிற்கு லஞ்சம் வாங்கும் சார்பதிவாளர் கண்மணி மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை புறநகர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் முருகன் தலைமையில் பாமகவின் ராஜாராம் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். மனுவை பெற்ற மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளதாக பாமகவினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக பாமக மாவட்ட செயலாளர் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது உசிலம்பட்டி தாலுகா செல்லம்பட்டி சார்பதிவாளர் அலுவலகத்தில் பணியாற்றும் சார்பதிவாளர் கண்மணியிடம் தனது உறவினரின் நிலப்பத்திரத்தை பதிவு செய்ய சென்றபோது ரூபாய் 20,000 லஞ்சம் கேட்டதாகவும் அனைத்து ஆவணங்களும் முறையாக இருந்தபோதும் லஞ்சம் வழங்கினால்தான் பத்திரத்தை பதிவு செய்வதாக தெரிவித்த நிலையில் மாவட்ட பதிவாளர் மற்றும் பதிவுத்துறை டிஐஜியிடம் புகார் அளித்த பிறகே அதே நாளில் மாலை பத்திரம் பதிவு செய்யப்பட்டதாகவும் மறுநாளும் பத்திரத்தை திரும்ப பெறுவதற்கு லஞ்சம் கேட்டதாகவும் மேலதிகாரிகளிடம் மீண்டும் முறையிட்ட பிறகே பத்திரத்தை திரும்ப பெற்றதாகவும் பாமக மாவட்ட செயலாளர் முருகன் தெரிவித்தார். சென்னை திருவிக நகரில் ஓய்வு பெற்ற சட்டப்பேரவை செயலாளரின் சகோதரர் விஸ்வநாதன் மறைவிற்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். திருவிக நகர் பிரகாசம் வீதியில் வசித்து வந்த ஓய்வு பெற்ற தமிழக சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனின் சகோதரரான விஸ்வநாதன் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலை காலமானார். அவரது மறைவு குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விஸ்வநாதனின் மறைவு செய்தியை அறிந்த திமுக தலைவரும் முன்னாள் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் திருவிக நகரில் உள்ள இல்லத்திற்கு நேரில் சென்று மறைந்த விஸ்வநாதன் உடலுக்கு மலர்வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினார். அதன் பின்னர் அவரது குடும்பத்தாருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்து குடும்ப உறுப்பினர்களுடன் உரையாடி விட்டு முன்னாள் முதலமைச்சர் புறப்பட்டு சென்றார். முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்திய போது கொளத்தூர் பகுதி செயலாளர் முரளிதரன், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, ஏவ வேலு மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கோவைக்கு ரயிலில் வந்த ரூபாய் 10 கோடி மதிப்பிலான 1300 டன் உரங்கள் 4 மாவட்ட விவசாயிகளுக்கு விநியோகிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கோவை, திருப்பூர், நீலகிரி மற்றும் ஈரோடு ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பயனடையும் வகையில் சுமார் 1300 டன் உரம் ரயில் வேகன் மூலம் கோவை குட்செட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. சுமார் ரூபாய் 10 கோடி மதிப்பிலான மானிய உரங்கள் விரைவில் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்பட உள்ளதால் உர மூட்டைகளை லாரிகளில் ஏற்றி பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கோவை குட்செட் இறக்குமதி குடோனில் இறக்கி வைக்கப்பட்டுள்ள உர மூட்டைகள் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட உர விற்பனை மையங்கள் வழியாக விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்பட உள்ளது. கோவை மட்டுமின்றி திருப்பூர், நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் இந்த உரம் விநியோகிக்கப்பட உள்ளதால் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இதன் மூலம் பயனடைவார்கள் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான்கள் எல்லாம் அதிமுகவை விமர்சிக்க கூடாது என்று நெற்குன்றம் பகுதியில் டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வேண்டும் என வலியுறுத்திய ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா தெரிவித்துள்ளார். சென்னை மதுரவாயிலை அடுத்த நெற்குன்றம் பகுதியில் பள்ளி வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள அரசு மதுபான கடையை மூட வேண்டும் என வலியுறுத்தி 145வது வார்டு அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா, மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா பேசினார். அப்போது மதுபான கடையை மூட வேண்டியது சட்டமன்ற உறுப்பினரின் பணிதான் என்றும், ஆனால் அதை செய்யாமல் மதுரவாயில் சட்டமன்ற உறுப்பினர் சிறுபிள்ளைத்தனமாக செயல்படுகிறார் எனவும், மக்கள் போராடி கொண்டிருக்கும் நேரத்தில் ஜனநாயகன் படத்தை பார்க்க வைப்பதற்காக அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ரோகிணி திரையரங்கில் இடம் ஒதுக்கீடு செய்வதில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றனர் எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுகவை தீர்ந்து போன சக்தி என கூறும் ஜோசப் விஜய் முதலில் வாயை திறந்து பேச வேண்டும் என்றும், நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான்கள் எல்லாம் அதிமுகவை விமர்சிக்க கூடாது என்றும் கடுமையாக தன் கண்டனத்தை முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா பதிவு செய்தார். அம்மாப்பேட்டையில் தமிழக வெற்றி கழகத்தின் புதிய அலுவலகத்தை தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணன் திறந்து வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் தமிழக வெற்றி கழகத்தின் புதிய அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தாவேகாவின் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் நிஜாம் அலி தலைமை தாங்கினார். அம்மாப்பேட்டை ஒன்றிய கழக செயலாளர் சசி முன்னிலை வகித்தார்.
இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணன் கலந்து கொண்டு அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தாவேக்கு நிர்வாகி பாண்டியன், சக்தி சரவணன், மாவட்ட தொண்டரணி இணை அமைப்பாளர்கள் மணிகண்டன், சாலை பிரபு, மாவட்ட துணை செயலாளர் ரம்யா, மத்திய ஒன்றிய இளம்பெண்கள் பாசறை அமைப்பாளர் புனிதவேணி, ஈஸ்வரன் மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள், மகளிரணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை கோயம்பேடு பாடிக்குப்பம் அருகே கூவம் ஆற்றில் ஆகாய தாமரை மற்றும் கழிவுகளை அகற்றும் திட்டத்தை நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்குகின்ற கூவம் ஆறு 71 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்ந்து மெரினா கடற்கரையில் கலக்கிறது. கூவம் ஆறு செல்லும் பாதையில் ஆகாய தாமரை படர்ந்திருப்பதால் நீரோட்டம் இல்லாமல் பாலடைந்து காணப்படுகிறது. இந்நிலையில் இதனை சீர் செய்யும் வகையில் திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டிலிருந்து கோயம்பேடு, அமைந்தக்கரை, சோலைமேடு, சேத்துப்பட்டு, எழும்பூர் மற்றும் சிந்தாதாரிப்பேட்டை வழியாக செல்லும் கூவம் ஆற்றில் சுமார் 21 கிலோமீட்டர் நீளத்திற்கு எக்ஸ்னோரா என்ற தொண்டு நிறுவனத்தோடு இணைந்து தமிழக நீர்வளத்துறையினர் ஆகாய தாமரை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் ரூபாய் 40 கோடி மதிப்பீட்டில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் இன்று தொடங்கி அடுத்த சில மாதங்களில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூவம் ஆற்றின் இருபுறங்களிலும் கழிவுகளை அகற்றுவது, ஆகாய தாமரையை அடியோடு அகற்றுவது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னை கோயம்பேடு பாடிக்குப்பம் அருகே நடைபெற்ற ஆகாய தாமரை மற்றும் கழிவுகளை அகற்றும் திட்டத்தை நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் தொடங்கி வைத்தார். அரக்கோணத்தில் தமிழக வெற்றிக் கழக ஒன்றிய செயலாளர் அலுவலகத்தை கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் திறந்து வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பரமேஸ்வரம் மங்கலம் கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒன்றிய செயலாளர் அலுவலக திறப்பு விழா ஒன்றிய செயலாளர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் கலந்து கொண்டு பரமேஸ்வரம் மங்கலம் கிராமத்தில் தாவேக ஒன்றிய செயலாளர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். விழாவில் தமிழக வெற்றிக் கழக முக்கிய பொறுப்பாளர்கள், பல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் பிரதாப் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வழக்கறிஞர்களை ஒருமையில் பேசி தரக்குறைவாக நடத்தும் பொன்னேரி அமர்வு நீதிமன்ற நீதிபதியை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி வழக்கறிஞர்களுக்கும் வழக்காடிகளின் நலன்களுக்கும் எதிராக செயல்படும் நீதிபதியை கண்டித்தும் அவரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பொன்னேரியில் உள்ள 6 நீதிமன்றங்களின் வழக்கறிஞர்கள் பணிகளை புறக்கணித்துவிட்டு கால வரையறையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி வழக்காடிகள் முன்னிலையில் வழக்கறிஞர்களை ஒருமையில் பேசி தரக்குறைவாக நடத்துவதாகவும் நீதிபதியின் செயல்பாடுகள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பு நீதிபதியிடம் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். மேலும் நீதிமன்ற பணிகளை இரவு 8 மணி வரை நீடிப்பதால் இளம்பெண் வழக்கறிஞர்கள் பாதிப்புகளை சந்தித்து வருவதாகவும் புகார் தெரிவித்தனர். வழக்கு விசாரணைக்கு ஆஜராக முடியாத வழக்காடிகளுக்காக வழக்கறிஞர்கள் 317வது பிரிவில் மனு தாக்கல் செய்தாலும் அதனை தள்ளுபடி செய்து வழக்காடிகளுக்கு நீதிமன்ற பிடியாணை பிறப்பித்து சிறையில் அடைக்கும் செயல்பாடுகளை கண்டிப்பதாகவும் வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். வழக்கறிஞர்கள் பணிகளை புறக்கணித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் நீதிமன்றங்களில் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டு உள்ளன. காரைக்குடி BAL வீதியில் வீட்டின் பூட்டை உடைத்து தங்கம், வெள்ளி மற்றும் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்ற கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காரைக்குடி BAL வீதியில் வசித்து வரும் சத்ய நாராயணா என்பவர் தற்போது சென்னையில் உள்ள நிலையில் அவரது வீடு பூட்டப்பட்டிருந்தது. இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பீரோவை உடைத்து அதில் வைக்கப்பட்டிருந்த தங்கம், வைரம், வெள்ளி நகைகள் மற்றும் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் சத்ய நாராயணனின் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு கொள்ளை நடந்திருப்பதாக காரைக்குடி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். தடயவியல் நிபுணர்கள் கொள்ளையர்களின் கைரேகைகள் மற்றும் தடயங்களை சேகரித்தனர். வீட்டின் உரிமையாளர் சத்ய நாராயணன் தற்போது சென்னையில் உள்ளதால் அவர் காரைக்குடி திரும்பிய பிறகே கொள்ளையடிக்கப்பட்ட வைரங்கள், தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் மற்றும் ரொக்க பணத்தின் துல்லியமான மதிப்பு மற்றும் விவரங்கள் தெரியவரும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதிமுகவிலிருந்து CV சண்முகம் கட்சி மாறமாட்டார் என்றும் தாவேகாவிற்கு செல்லும் நிலைப்பாட்டில் CV சண்முகம் இல்லை என்றும் கோலியனூர் கிழக்கு ஒன்றிய முன்னாள் செயலாளரும் CV சண்முகம் ஆதரவாளருமான சுரேஷ் பாபு தெரிவித்துள்ளார்.
விழுப்புரம் மாவட்ட அதிமுக சி.வி. சண்முகம் ஆதரவாளரும் முன்னாள் கோலியனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளராகவும் இருந்த சுரேஷ் பாபு தனது இல்லத்தில் நிர்வாகிகளுடன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சில தினங்களுக்கு முன்பு அதிமுக தோல்விக்கான காரணம் குறித்த கூட்டத்தை கூட்டிய போது அதற்கான காரணம் குறித்து நிர்வாகிகளிடம் கேட்டறிந்தார். அந்த கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அதிமுக முன்னாள் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், விழுப்புரத்தில் போட்டியிட்ட சுரேஷ் பாபு, விஜயா, வானூரில் போட்டியிட்ட முருகன் ஆகியோரை அழைத்து எடப்பாடி பழனிசாமி பேசவில்லை என்றும் எப்படி தோல்விக்கான காரணம் தெரியும் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் நாங்கள் கட்சியை விட்டு விலகித்தான் நிற்கிறோம், கட்சியை விட்டு செல்லவில்லை என்றும் அதிமுக வேட்டியை தான் அணிவோம் என்றும் அதிமுகவிலிருந்து சி.வி. சண்முகம் கட்சி மாறமாட்டார் என்றும் அதிமுகவில் தான் இருப்பார், தாவேகாவிற்கு செல்ல மாட்டார், தாவேகாவிற்கு செல்லும் நிலைப்பாட்டில் சி.வி. சண்முகம் இல்லை என்றும் அதிமுகவின் தலைமை மாற வேண்டுமென சி.வி. சண்முகம் ஆதரவாளர் சுரேஷ் பாபு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவிற்கு கனிம வளங்கள் கொண்டு செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளதை கண்டித்து லாரி ஓட்டுநர் சங்கத்தினர் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவிற்கு கனிம வளங்கள் கொண்டு செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்து உள்ளது. இதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த தடையை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி கனிமவள லாரி ஓட்டுநர் சங்கத்தினர் தமிழக கேரள எல்லைப் பகுதியிலிருந்து தங்களது லாரிகளை ஊர்வலமாக இயக்கி சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கும் போராட்டத்தை நடத்தப்போவதாக அறிவித்திருந்தனர். இதனையொட்டி தமிழக கேரள எல்லையான களியக்காவிளை சோதனை சாவடியிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலும் பாதுகாப்பிற்காக ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். இதனிடையே போராட்டம் நடத்த லாரிகளோடு தமிழக கேரள எல்லை பகுதியில் குவிந்த லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அப்போது கேரளாவிற்கு கனிம வளங்களை கொண்டு செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக லாரி உரிமையாளர்கள் தெரிவிக்கையில், டிப்பர் வண்டி வச்சிருக்கோம். வண்டி 4 மாதமாக வண்டி ஓட விடலை. அதனால் டியூ எல்லாம் கட்ட முடியலை. அதே போல் டேக்ஸ் கட்ட முடியலை, இன்சூரன்ஸ் கட்ட முடியலை, எஃப்சி காட்ட முடியலை. அப்படி ரொம்ப வாழ்வாரத்தில் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. பேங்க்காரெல்லாம் வீட்டில் நோட்டீஸ் கொடுத்துட்ருக்காங்க, ஒன்றி டியூவை கட்டுங்க, இல்லைன்னா வீடை ஜப்தி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த அளவு ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்கும். அதுபோல் வண்டி ஓட்டிகிட்டு இருந்த டிரைவர்ஸோட வாழ்வாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் வீடு உண்டு, பிள்ளைங்க உண்டு, அவங்களோட இதையும் பாதிக்கப்பட்டிருக்கு. அரசாங்கம் மீனவர்களுக்கு நிவாரணம் கொடுக்குது, விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்குது, எல்லாருக்கும் நிவாரணம் கொடுக்காங்க. எங்களுக்கு 4 மாதமாக ஓடாமல் இருக்குது. எங்களுக்கும் ஒரு நிவாரணத்தை அரசாங்கம் அறிவிக்கணும். இல்லை அவங்க சொல்கிற போல் ஹைவே ஓப்பன் ஆன பிறகு வண்டியை விடட்டு. ஆனால் அது வர எங்களுக்குள்ள டியூக்குள்ள காரியங்களை இஎம்ஐக்குள்ள காரியங்களை இந்த மாவட்ட நிர்வாகம் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி எங்களுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணி தரணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு கூலி வேலை செய்வதற்காக சென்ற வேன் கவிழ்ந்த விபத்தில் 2 கை துண்டான தொழிலாளர்கள் உள்பட 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கே பேட்டை அடுத்த ராஜாநகரம் மேற்கு கிராமத்தைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் காஞ்சிபுரம் பகுதியில் கூலி வேலை செய்வதற்காக பானாவரம் காவேரிப்பாக்கம் சாலையில் வேனில் சென்றனர். அப்போது ராணிப்பேட்டை மாவட்டம் கட்டளை கிராமம் அருகே நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த வேன் எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. வேனில் பயணம் செய்த 15க்கும் மேற்பட்டோருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு உள்ளது. விபத்தை பார்த்த சிலர் காவேரிப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் விபத்தில் சிக்கி படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சாலை விபத்தில் 2 கூலி தொழிலாளர்களின் கைகள் துண்டான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். விபத்து குறித்து காவேரிப்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். முசிறி நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் செங்கற்களை ஏற்றிச் சென்ற வேன் தீப்பிடித்து எரிந்ததில் வேன் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். நாமக்கலிலிருந்து ஈச்சர் வேனில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் செங்கற்களை ஏற்றிக்கொண்டு சென்றார். முசிறி நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் பாரதிபுரம் புதிய சுங்கச்சாவடி அருகே ஈச்சர் வேன் சென்றபோது திடீரென முன்பகுதியில் தீப்பற்றி எரியத் தொடங்கியது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஓட்டுநர் ரஞ்சித்குமார் உடனடியாக வேனை சாலையின் ஓரமாக நிறுத்திவிட்டு கீழே குதித்தார். இதனால் அவர் அதிர்ஷ்டவசமாக எவ்வித காயமும் இன்றி உயிர் தப்பினார். இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த முசிறி தீயணைப்பு துறையினர் மற்றும் நாமக்கல் தீயணைப்பு துறையினர் வேனில் பற்றி எரிந்த தீயை அணைத்தனர். இதுகுறித்து காட்டுப்புத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். தொட்டியம் வட்டாட்சியர் லஜபதிராஜ் சம்பவ இடத்தை பார்வையிட்டார்.
குடியாத்தம் உள்ளி கிராமத்தின் மலையடிவாரத்தில் உள்ள ரெகுமானியா சமனில் சந்தன குடவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த உள்ளி கிராமத்தின் மலையடிவாரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ரெகுமானியா சமனில் கியார்வி ஷெரீப் சந்தன குடவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக வெள்ளி குடத்தில் வாசனை திரவியங்கள், மலர் வகைகள், மூலிகை பொருட்கள் அடங்கிய சந்தன குட ஊர்வலம் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஹஜ்ரத் சையத் ரஹ்மான் ஷா காதரி கலந்து கொண்டு பிறை கொடிகளுக்கு சந்தனம் ஏற்றினார். இதனைத் தொடர்ந்து அம்மாஜி நினைவிடத்தில் மலர் போர்வை போர்த்தப்பட்டு சிறப்பு துவா நடைபெற்றது. அதன் பின்னர் நபிகள் நாயகம் வாழ்க்கை வரலாறு மற்றும் நெறிமுறைகள் குறித்து சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரவில் உருது கவாலி நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். விழாவில் அனைவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது. திருக்கோவிலூரில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரட்டேஸ்வரர் உடனுரை ஸ்ரீ சிவானந்தா வள்ளி திருக்கோவிலில் உலக அமைதி வேண்டி நடைபெற்ற நாட்டிய நிகழ்ச்சியில் நடிகர் சாமியின் மகள்கள் அனன்யா, அகல்யா ஆகியோருக்கு திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமி நாட்டிய தாரகை 2026 என்ற விருதை வழங்கி கௌரவித்தார். திருக்கோவிலூரில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரட்டேஸ்வரர் உடனுரை சிவானந்தா வள்ளி திருக்கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் கோபால் கலைக்கூடம் சார்பில் உலக அமைதி மற்றும் போதைப்பொருள் இல்லாத தமிழகம் உருவாக வேண்டி உலக சாதனை முயற்சியாக சிறப்பு நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நாட்டிய கலைஞர்கள் 500க்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைந்து பஞ்சபுராணம், திருவாசகம், தேவாரம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு மற்றும் பெரிய புராணம் ஆகிய திருமுறை பாடல்களுக்கு தொடர்ந்து 45 நிமிடங்கள் பரதநாட்டிய நிகழ்ச்சியை அரங்கேற்றி சாதனை படைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பாக நாட்டியம் ஆடிய திருவெண்ணெய்நல்லூர் தில்லை நாட்டியப்பள்ளி மாணவிகளுக்கு நாட்டிய தாரகை 2026 என்ற விருது வழங்கப்பட்டது. மேலும் பெரும்பள்ளி திரைப்பட இயக்குனரும் நடிகருமான சாமியின் மகள்கள் அனன்யா, அகல்யா ஆகியோருக்கு திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமி நாட்டிய தாரகை 2026 என்ற விருதை வழங்கி கௌரவித்தார். நாட்டின் தேசிய மரமான ஆலமரத்தின் 107வது பிறந்தநாள் விழாவை மதுரையில் இயற்கை ஆர்வலர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். மதுரை மாநகரின் மீனாட்சிபுரம், செல்லூர், கண்மாய்க்கரை பகுதியில் 7க்கும் மேற்பட்ட ஆலமரங்கள் வளர்ந்து உள்ளன. சாலைகள் விரிவாக்கம் மற்றும் பூங்கா அமைப்பு காரணமாக சில மரங்கள் அகற்றப்பட்டது. இந்நிலையில் மீனாட்சிபுரம் பகுதியில் உள்ள ஒரே ஒரு ஆலமரம் மட்டும் 100 ஆண்டுகளை கடந்து உள்ளது. இந்த ஆலமரம் ஏராளமான பறவைகளின் வசிப்பிடமாக இருப்பதோடு காக்கை, புறாக்கள், குயில்கள் ஆகிய பறவைகள் கூடு கட்டி வசித்து வருகின்றன. மேலும் இந்த ஆலமரத்தின் நிழலில் அப்பகுதி மக்கள் இளைப்பாறுகின்றனர். இந்நிலையில் 10வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் ஆலமரத்திற்கு இயற்கை ஆர்வலர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். அப்போது ஆலமரத்தை சுற்றி குப்பைகளை கொட்டி எரிப்பதால் மரம் பாதிக்கப்படுகிறது என்றும், விழா காலங்களில் வெடிவெடிப்பதால் மரத்தில் உள்ள அரிய வகை பறவைகள் வருவதில்லை எனவும் இயற்கை ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவித்ததுடன் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு தேவை என்றும் வேண்டுகோள் விடுத்தனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிகளுக்கிடையே மக்களவையில் பொதுத் தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா தாக்கல். நாடாளுமன்றத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். சிவகாசி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 4 லட்சம் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கிய அரசாணை ரத்து. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஆகஸ்ட் மாதம் அதிமுக செயற்குழு கூட்டத்தை கூட்ட ஆயத்தமாகி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. காமன்வெல்த் போட்டியில் வெள்ளி வென்ற ராஜா முத்துப்பாண்டிக்கு வாழ்த்து தெரிவித்தார் டிடிவி தினகரன். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.